கோவையில் நகைக்கடை ஒன்றின் கதவை உடைத்து 1 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் பேருந்து நிலையம் அருகே கடந்த 10 ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வெள்ளியன்று நள்ளிரவு மர்ம நபர்கள் கடையின் கதவில் துளையிட்டு உள்ளே நுழைந்தனர். பின்னர் கடையில் இருந்த 1 கிலோ மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். கடையின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் சங்கருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சங்கர் பீளமேடு போலீசாரிடம் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் விசாரணை நடத்தினர். நேற்று நள்ளிரவுல இந்த கொள்ளை சம்பவம் நடந்தது. கிட்டத்தட்ட 1 கிலோக்கு மேல போயிருக்கு. இந்த ஊர்ல இந்த இப்போ போடி தேனியில இருந்தாலும் வெளியூர்ல இருந்து ஆட்கள் எல்லாம் வந்து எலெக்ஷன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மேயர் எலெக்ஷனுக்கு. அதனால யார் எடுத்தா என்ன ஏதுங்கிறது காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை வெட்டி எடுத்து உள்ள அந்த 1 கிலோ பக்கம் இருக்கிற நகைகளை எடுத்திருக்காங்க. நகைகளை செதறி கிடக்குது, கொஞ்சம் அதுதான் மீட்க முடிஞ்சு. ஒரு பொட்டுல எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இப்பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.